ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. கார குழக்கட்டை. இது உப்பு உருண்டை சொல்லுவாங்க, கார குழக்கட்டைன்னு சொல்லுவாங்க. அதாங்க பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்துக்கலாம். நான் 1.5 கப்பு அரிசி மாவு வீட்டில் அரைச்சது தாங்க. நீங்கள் கடையில் கூட வாங்கி இடியாப்ப மாவில் செய்யலாங்க. சரிங்களா? நான் 1.5 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த 1.5 கப்பை இதில் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா இதே அளவு தான் நம்ம தண்ணி விட போகிறோம். அதனால தான் இதை காலி பண்ணிட்டேன். சரிங்களா? அப்புறம் தேங்காய் நான் ஒரு சின்ன அரை முடி இந்த மாதிரி ஒரு தேங்காய் எடுத்து அரை முடி துருவி வச்சுருக்கேங்க. சரிங்களா? இதுக்கு தேங்காய் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துக்கலாம். நான் அடுப்பத்தை வச்சுட்டு கடாயை வச்சாச்சு. இப்போது தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடாகிடுது. இப்போ ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இப்போ இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டுங்க. நான் ஒரு 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கிறேங்க. ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுக்கிறேன். ரெண்டும் இப்போ ஸ்லோ பண்ணிவிட்டேன். தேங்காயும் இதிலே சேர்த்துக்கலாங்க. இதில் ஒரு சிட்டிக்கை நம்ம பெருங்காய பொடி போட்டுக்கலாங்க. உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நான் ஒரு சிட்டிக்கை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதில் எந்த கப்பில் மாவு எடுத்தோ அதே கப்பில் தண்ணி விட்டுக்கலாம். 1.5 கப்பு மாவு எடுத்துருக்கோங்க. நான் 1.5 கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். சரியாக இருக்குங்க அளவு. இப்போது அதுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேவையானது போட்டுக்கோங்க. இப்போ இது கொதிக்கிட்டோங்க. ஸ்டவ்வை ஸ்பீட் பண்ணிவிட்டேன். கொதி வரட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது கொதிச்சுடுத்துங்க. இப்போ நம்ம இதில் மாவு போட்டு கிண்டிக்கலாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 1.5 கிண்ணா மாவுக்கு 1.5 கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணி சரியாக இருந்தது பாருங்கள். இப்போ இது கொஞ்சம் ஆறி வரும்போது நம்ம நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சிட வேண்டியதாங்க. ரொம்ப சிம்பிள். இது கொஞ்சம் ஆறி வரட்டுங்க, மூடி வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நான் மூடி வச்சிடுறேன். இப்போ நம்ம பார்க்கலாம், கொஞ்சம் ஆறட்டும். மாவு ஆறிடுத்துங்க. இப்போ நம்ம இதை பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம தேவையான டிசைனில் பிடிச்சிக்கலாங்க. நான் இப்படி தான் பிடிக்கிறேன். பாத்திரம் வச்சுட்டு இட்லி சட்டி தண்ணியும் சூடாயிடுச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் உருட்டிக்கிறேன். இப்போ பார்க்கலாம். நம்ம மொத்தம் எல்லாம் உருட்டிட்டு வைக்கும் போது காட்டுறேங்க. எல்லாத்தையும் உருட்டிட்டேங்க.
மொத்தம் 1.5 கப் மாவுக்கு 11 கொழக்கட்டை வந்திருக்குங்க. சரிங்களா? இப்போ இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஸ்டீமில் வைக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம். ஒரு 4 காஞ்ச மிளகாங்க, ஒரு ஒரு சின்ன ஒரு 2 இனுக்கு புளி இஷ்டம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் நம்ம. ஒரு 2 பல் பூண்டு. சரிங்களா? நான் ஒரு இந்த 1/4 முடி திரும்பி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. 1/2 முடி இதில் போட்டு 1/2 முடி சட்னி அரைச்சிக்கலாம். இதை கட் பண்ணி இதில் போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான நம்ம 1/4 கப்பு உடச்சக்கடலை சேர்த்துக்கலாங்க. பொட்டுக்கடலை ஒரு 1/4 கப்பு போட்டுக்கிறேங்க. 1/2 முடி தேங்காய், 1/4 கப்பு உடச்சக்கடலை, அது சரியாக இருக்குங்க. அதுக்கு போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். தேவையான உப்பு. சரிங்களா? ஒரு 1/4 கப்பு பொட்டுக்கடலை, ஒரு 4 காஞ்ச மிளகா, 2 பல் பூண்டு போட்டிருக்கேன் இந்த மாதிரி பெரிய சைஸில். சரிங்களா? இப்போ இந்த 1/2 முடி தேங்காவை இதில் நான் கட் பண்ணி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், அது மேலே கொஞ்சம் அப்படி வேர்வை மாதிரி வருது பார்த்திங்களா? வெந்துடுத்துன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சட்னி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இங்கே பாருங்கள் ஊற்றி வச்சிட்டேன் சட்னியை. இப்போ நம்ம சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இதை இறக்கி வச்சுட்டு அதை தாளிச்சிடலாம். இருங்க, அப்படியே இறக்கி வச்சிடலாம். தாளிப்பு கரண்டி வச்சாச்சுங்க. இப்போ எண்ணெய், தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம். சும்மா கொஞ்சமாக. இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த கொழக்கட்டை சட்னி ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் ஒரு சின்ன ஒரு துண்டு புளி போட்டு அரைச்சி பாருங்கள், சூப்பராக டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் போட்டிருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம தாளிச்சிட்டு பிளேட்டிங் பண்ணியும் நான் காட்டுறேன். தாளிப்பம் பார்த்துக்கோங்க. நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். ஒரு வாட்டி பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரிங்களா? கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள்லாம் எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக கமெண்ட் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இல்லைனா வேறு ஏதாவது நார்த் இந்தியன் டிஷ் உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்சளவு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். சரிங்களா? இப்போ நம்ம தாளிப்பை பார்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ்வை. சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன். இதை அதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், சட்னி நம்ம செஞ்ச கார கொழக்கட்டை ரெடி ஆகிடுதுங்க. பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி இந்த சட்னி இது இட்லி தோசை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே. இது கார கொழக்கட்டைன்னு சொல்லுவாங்க, உப்பு உருண்டைன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.